You know, in the book of Job, chapter 1, verse 10, the devil is testifying. His substance is increased in the land. யோபு முதலாம் அதிகாரம் 10வது வசனத்துல சாத்தான் சத்துரு வந்து சாட்சி சொல்லுகிறான், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகி இருக்கிறது. His substance is increased in the land. அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகி இருக்கிறது. Multiplied greatly. மிகவும் அதிகமாய் அவன் சம்பத்து பெருகி விட்டது. ஏன்? You put a hedge about him. நீர் அவனை சுற்றிலும் வேலி அடைத்திருக்கிறீர். About his house. அவருடைய வீட்டை சுற்றிலும். About all that he hath on every side. யோபுவுக்கு உண்டான யாவற்றை சுற்றிலும். Actually, Job was living inside a no entry zone. How many of you know that? எத்தனை பேருக்கு தெரியும்? யோபு உள்ளே நுழைய முடியாத ரீதிக்குள் வாழ்ந்து கொண்டிருந்தவர். That's God's plan, brother. அதுதான் தேவனுடைய திட்டம். He was living inside a no entry zone. அவர் உள்ளே நுழைய முடியாத ரீதிக்குள்ளாக யோபு வாழ்ந்து வந்தார். And that's why his substance was greatly increased. ஆகவேதான் அவருடைய சம்பத்து தேசத்தில் பெருகியது. Devil was helpless. You know, he was trying. He couldn't do anything. I was thinking, this is in the age before the law. இது நியாயப்பிரமாணத்திற்கு முந்தின Because the law நாட்கள். also didn't come at that time. அந்த நாட்களிலே நியாயப்பிரமாணம் கூட Job, வரவில்லை. I think scholars say that he was living somewhere during the time of Abraham. I'm not sure. யோபு கிட்டத்தட்ட ஆபிரகாம் வாழ்ந்த அந்த நாட்கள் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். So he didn't know anything about the law. ஆகவே நியாயப்பிரமாணத்தை குறித்து அவர் But he அறியவில்லை. knew about sacrifices and all these things. That also about blood and shedding. All that he knew, he was doing that he was very careful to do that. And he had created a no entry zone. I don't know whether he knew about it or not, but one thing, it was manifesting. His substance was greatly increased in the land, great multiplication. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் செஞ்சாருன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆண்டவர் என்ன செஞ்சுட்டாரு, சுற்றில ஒரு வேலியை போட்டார், நோ என்ட்ரி ஜோன் போட்டுட்டார். அதுக்கு பிறகு ஜோ பாருங்க ஜாலியாக உள்ள உட்காந்துட்டு இருக்காரு, இஷ்டத்தில் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுவாமா. And the next point, same point, they are multiplied greatly and does not allow their cattle to decrease. அதே வசனத்திலே பார்க்கிறோம், அவர்கள் மிகுதியும் பெருகுகிறார்கள், அவருடைய மிருக ஜீவன்கள் குறையாதிருக்க பண்ணுகிறார். So what happens is, one side plus 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 plus, the other side minus minus minus, all cut off. ஒரு பக்கத்துல பாத்தீங்கன்னா எல்லாம் கூடி கூடி கூடிக்கொண்டே போகிறது, அடுத்த பக்கத்துல பாத்தீங்கன்னா குறைவு என்பதே இல்லை. So it's like this, increase, come, decrease, no, get out, no more, no entry for decrease, no entry zone for decrease. ஒரு பக்கத்துல பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ், பெருக்கம் வந்து கொண்டே இருக்கு, பெருக்கம் மாத்திரம் வருகிறது, அடுத்த பக்கத்துல பாத்தீங்கன்னா குறைவு என்பதே வருவதில்லை, குறைவு உள்ளே நுழைய முடியாத ரீதி. So what does it mean? அதன் அர்த்தம் என்ன? No entry zone for decrease. குறைவு உள்ளே நுழைய முடியாத ரீதி. Now when you create a no entry zone for decrease, automatically you are a believer. The blessing of the Lord maketh one rich. So automatically increase will keep on coming, and no decrease. So naturally what will happen? You will multiply greatly, brother. குறைவு உள்ளே நுழைய முடியாத ரீதியை நீங்க உருவாக்கிட்டீங்கன்னா, ஏற்கனவே நீங்க விசுவாசியாக இருக்கிறதுனால உங்கள் தலையின் மேல் தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆகவே தேவனுடைய ஆசீர்வாதம் ஐஸ்வரியத்தை தருகிறதான ஆசீர்வாதம் வந்து கொண்டே இருக்கும். டிக்ரீஸ் வராது. அப்புறம் என்ன ஆகுது? See, if money is keeping on coming and money is not going out, then what will happen? Tell me. பணம் வந்துட்டே இருக்குது, ஆனா பணம் போகிறது இல்ல. அப்படினா என்ன நடக்கும்? எப்படி இருக்கும் சொல்லுங்க? Naturally you will multiply greatly, brother. நிச்சயமாக நீங்கள் பெருகிக் கொண்டிருப்பீர்கள். What did he do for that? அதற்கு நீங்கள் செய்வது என்ன? Nothing. I just live in the no entry zone. ஒரே ஒரு காரியம் நீங்க செய்திருக்கீங்க, உள்ளே நுழைய முடியாத ரீதிக்குள்ள வந்துட்டீங்க. I வந்துட்டீங்க. belong to the group which understands about the no entry zone and also understands how to establish the no entry zone and is moved by the power of the Spirit, and I live in it happily, and I'm very careful that I should not come out of it. That's all I know. உள்ளே நுழைய முடியாத ரீதியின் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு இருக்கிறதான அந்த ஜனங்களோடு சேர்ந்து அதை உருவாக்குகிற அந்த கூட்டத்துல நான் இருக்கிறேன்.